நம்மட அண்ணம்மாவும் சுவைக்கினும் சந்திக்கு வரணும்னு சொன்னவங்க காண இல்லை. போன்லையும் காசு இருக்க தெரியாது. ஃபாதர் வாங்கப்பா, வாங்கம்மா வாங்கம்மா. நீங்க சந்திக்க வரணும்னு சொன்னீங்க, தனியே வந்துக்கிறீங்க. உங்களோட புருஷனுங்க அந்த கொள்ளையில வர சொன்ன ஃபாதர், வாரானே இல்ல ஃபாதர். இல்ல, அவனை காலம் கடற்கரையில பார்த்துனே அது கோணாதி கோணமெல்லாம் திரிகிறாரு ஃபாதர். உங்களை சந்திக்க ஒருக்கா வர சொன்ன அந்த குடும்பத்துல ஒரே பிரச்சனை ஃபாதர். அமைதி இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்ற வாரீங்க. நான் இப்ப வரத்தான் சொன்னேன், பாப்போம் வருவார், கட்டாயம் வருவார், வராம விட மாட்டார். நான் எங்க போறேன்னு பின்னால ஊந்து பார்த்துக்கிட்டு திரிவான், வந்தே தீருவான்னு நினைக்கிறேன். பாப்போம். ஒருக்கா வெளியே பாருங்களேன். ஒருக்கா எங்க ஆளை காணல, எங்க எந்த பக்கம் கிடந்து வாரானோ. இந்தா வாராரு ஃபாதர். ஃபாதர் சுவகின் நீ இங்கே நிக்கிறாய் ஃபாதர். எங்க பொம்பளையில் கூட்டமா இருக்கிறாங்களோ அங்க இருப்பாள். கொஞ்சம் முன்னுக்கு வந்து கதையண்டா ஃபாதர். சோமா இருக்கீங்களா ஃபாதர்? நல்ல சோமா இருக்கு. கண்ண காலம் உங்களை கண்டு விடிய பார்த்தேன் கடக்கு. நான் உன்னதான் நீங்க காண்றீங்க, நானும் உங்களை காண்றது கஷ்டம். நீ ஒளிச்சோறானே. பாப்போம். இப்ப அண்ணம்மா உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ ஃபாதர், குடும்பத்துல நிம்மதி இல்ல ஃபாதர். உழைக்கிறான் ஒண்டே கொண்டு தாரான் இல்ல, எங்க கொண்டே கொடுக்குறான், ஆருக்கு கொடுக்குறான்னு தெரியல. பிள்ளைகளை மட்டும் 8 பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கிறாரு. நான் என்ன பாரு செய்யறது ஃபாதர்? புள்ள பொருளெல்லாம் குறையில்ல. நீங்க தானே சொல்றீங்க கல்யாணத்துல முடிக்க 2 நோக்கம். ஒரு நோக்கம் நீங்க அன்பா இருக்கணும், அது இப்ப இல்ல என்கிட்ட, அவள்கிட்டையும் இல்ல. 2வது புள்ள குட்டியில பெத்து தரணும். இந்த அகஸ்டின் சுவாமி அதைத்தான் அடிக்கடி சொல்றாரு இந்த கூட்டத்துக்கு போய். அதான் பிள்ளைகளை பெத்து விட்டேன். இதுல பிள்ளையா? பிள்ளைகள் கடவுள் கொடுக்கிற பரிசு தானே, உண்மை விவிலியம் சொல்லுது. சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க அடிக்கடி என்ன கேட்டீங்க சந்திக்க வர்றதுக்கு. இத முதலாவது, உங்க வீட்டுல கடவுள் இருக்கிறாரா? ஐயோ கடவுள் இல்ல. உங்களை இயக்குறது யாரு? பசாசு தான் இருக்குது. அந்த பசாசு பிடிப்பானாலும் ஒரே பிரச்சனை, பசாசு நிறைஞ்சிட்டு. நான் சொல்றது கேளுங்க. இவ கசகசன்னு காய்ச்சல் கொஞ்சம் டைம் எடுத்துக்காதப்பா. மாறி மாறி காய்ச்சா 2 காது இருக்கு, 2 பக்கம் கேட்கல. சொல்லு. குடிச்சிட்டு வந்துட்டாரு போல இருக்கு. இல்ல பாரு, இன்னைக்கு நான் அப்படி இல்ல பாரு, மணக்கல ஃபாதர். கேளுங்க ஃபாதர், கல்யாணம் முடிக்க இவ்வளவு மெல்லிசா ஒல்லியா வந்தவள், சீதனம் கூட வாங்கின கண்டு லவ் பண்ணிட்டாள் ஒரே காரணத்துக்காக வந்தவள். அப்ப வரைக்கும் பார்த்தா மூக்கும் சப்ப ஆளு மெல்லிசு பாரு. இப்ப பாருங்க கொழு கொழுண்டு வாழைப்பழம் போல பப்பாளி பழம் போல இருக்கிறாள். இதுக்கு காரணமா பாரு, நான் தான் இவ்வளவு வளர்த்து விட்டுருக்கேன் பாரு. வேலைக்கு போறவார், நான் வேலைக்கு போறேன். இந்த கடற்கரை வழி எல்லாம் போய் நாம இதெல்லாம் போறதா? அந்த புறக்க போறது. ஓ, நான் நல்ல சம்பளம் உங்களுக்கு. ஐயோ அது கொஞ்சம் தான் பாரு. அந்த சம்பளத்தை வச்சுதான் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அதுகளுக்கு எல்லாம் கொடுக்குற. இவர் காலையில இருந்து வேலைக்கு போறாரு, ஆனா காசே தாராரு இல்லையே. இந்த கரக்கடைக்கு போனதுல இருந்தான் பாரு இவள மாட்டோம். இந்த 4000 ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க. இவளும் இல்ல, கணக்க பொண்ணுகள் போறாங்க இவளோட சேர்ந்து போய். ஃபாதர் அங்க ஒரு 1/2 கிலோ தான் கொடுக்கணுமாம். அதுக்கு முதல்ல இவள் 25 கிலோ கூட எடுத்துருவாளுகள். எடுத்து வச்சு ஒளிச்சு வீட்டை வச்சு அங்கு பங்கு போட்டு சிலவோட வேலைக்கு போக மாட்டார்கள். ஆனால் சாப்பாடு சம்பளம் வாங்கிட்டு வருவாள். சாப்பாட்டுக்கும் காசு கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு இவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு வந்தது, எந்த காசு எடுக்கிறாலும் தெரியாது, ஒற்று கதையும் தெரியாது. அப்ப கணக்காக ஆறு கொடுக்குறா அதான் தெரியாது பாரு. எனக்கு சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவெல்லாம் தாச்சியா, அது தாச்சியா மட்டும். கன பேர் வருவீங்க பொண்ணுகள் வீட்டை வந்து ஒரே குசு குசுன்னு கதை தான் பார். பின்னேரம் சுதனி என்று ஒருத்தி வருவாள். அவள் வந்து ஒரு பேக்கோ கொழுவிக்கண்டு இவளோட சேர்ந்து டவுனுக்கு போனாள்டா உலகம் முழுக்க சுத்துன்னு சொல்லி. ஃபாதர் நான் கூப்பிடையா அந்த சுதனி பக்கத்துல இருக்கிற அந்த வீடு, அந்த புள்ள அந்த பாருங்க, கூட்டிட்டு வா. அவட்ட கேட்டா தெரியும். நாங்க போய் ஃபாதர் கஷ்டப்பட்டு புறக்கி கொண்டு வந்து அதை வித்து அதை கொடுத்து அந்த காசை வச்சு இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யறோம். ஒரு கொள்ளையும் பாக்குறதும் இல்ல, ஒண்டி இல்ல. காலையில போனா பின்னர் வரைக்கும் சொல்ற கேளு கேளுங்க. முதலாவது, உங்க வீட்டுல ஆண்டவர் கிடையாது. திருவிலியத்துல சங்கீதம் சொல்லுகிறது, திருப்பால் சொல்லுகிறது 127:1 ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுபவரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரை நகரை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பது வீண். கடவுள் இல்லாத வாழ்க்கை. காசு மட்டும் தேடுறீங்க. இவன் போய் எங்கேயோ புறக்கிட்டு வராமா, நீ போய் எங்கேயோ ஆஞ்சிட்டு வரான்டா. காசை மட்டும் மையப்படுத்தி வாழ்ந்தா கடவுள் இல்லை. இங்கே சுவைக்கின் உன்னை பூசையில இப்ப கடைசியா கண்டனா பூசைக்கு வாரது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரலாம் பாதர். நீங்க விதாச்சுவம் போட்டு கடைசியை சென்று வாரங்களுக்கு முதலே அதான் உனக்கு மட்டும் ஒரு பூசை, எனக்கு மட்டும் 7 பூசை.
அது ஃபாதர் நீங்க 7 பூசை வைங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை பூசை ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பி 4 மணிக்கு எழும்பி பிரசங்க ஆயத்தப்படுத்தி பூசை வைக்க உங்களுக்கு அது உங்களுக்கு பணி ஃபாதர். அது நீங்க செய்தே ஆகணும் ஃபாதர். சும்மா போங்க ஃபாதர். நான் இந்த சென்று வாரங்களுக்கு முதலே போயிட்டு ஃபாதர். இறைச்சி வாங்கணும், மகனை கொண்டே பள்ளிக்கூடத்துக்கு விடணும். அது போய் மகனை கூட்டி போறது அது போய் அங்க அலங்களை சுத்தி திரிஞ்சு அப்படி இறைச்சி வாங்க போறேன்னு போயிட்டு ஏதாவது நான் பாக்குறேன். நீங்க தான் நான் தான் கொண்டு வர ஸ்காலர்ஷிப் 8 பிள்ளையும் 8 கிளாஸுக்கு ஏத்திட்டு போறீங்கன்னு அலுப்பில்லையா உங்களுக்கு? நீங்க கிளாஸுக்கு ஏத்திட்டு போய் இவர் கட்டிங் போட்டுக்கிற சண்டேஸ்ல இல்ல ஃபாதர். அது கட்டிங் இறைச்சி வாங்குறீங்க சண்டேஸ்ல. வங்காளில சகஜம் ஃபாதர் கட்டிங் போறது சண்டேஸ்ல. அது நீங்க பிள்ளைன்னு சொல்லாதீங்க. அது எல்லா பங்கு இருக்கு. ஆனா அது பிள்ளை என்ன நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவு கட்டணும் பாரு. இவரோட வாழ்றதா இல்லையாண்டு ஒரு முடிவு கட்டணும். நான் பிள்ளைகளை கூட்டிட்டு போறேன். தங்கச்சி அப்படி சொல்ல இயலாது. நீங்க கல்யாணம் முடிச்சு 8 புள்ள பெத்து முடிய நீங்க பிரிஞ்சு போறோம்னு சொன்னா பிள்ளைகள் வளர்க்கறது யாரு? இல்ல பார் ஒன்றுமே தாராறுல ஒண்ணு சிஸ்டமாரும் சுவாமிமாரும் அனாதரம் பாக்குறதா ஃபாதர்? புறம் கைப்பிடிச்சி எல்லாரும் பேரு அண்ணன் மஞ்சள சுவைக்கின் நல்ல பேர் தான் வச்சவங்க. எங்கட ஊர் குலப்பெயர் தான் அது. ஆனால் பாருங்க பார், நான் ஒருக்கா படிச்சேன். இரவாயத்தில் இங்கே படிக்க சீராக்கு ஞான நூல் இங்கே கேள்விப்பட்டேன் ஃபாதர். நல்ல மனைவி ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற சொத்து. சரியா? ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகிற ஆடவருக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்படித்தான் பாரு இவ்வளவு நான் நினைச்சேன். அதே பிறகு நீதிமொழியில சொல்லுது, சிடுசிடுப்பானவள், நச்சரிப்பவள், அடிக்கடி கண்டுபிடிக்கிற மனைவியோட வாழ்றது என்ன மாதிரி சொன்னாவாம், அந்த அரக்க பாம்போட வாழலாமா. அதை விட அப்படிப்பட்ட மனைவிமார் எலும்புருக்கி நோய் மாறி இருப்பாங்க. இங்க பாருங்க என்ன பாருங்க அரக்க பாமா சொல்ற கேளு. இது வீட்டுல பேசுற பேச்சு தான். என்ன இப்படி பேசினா என்னன்னு பாரு. சொல்லு பாதர். அப்படித்தான் பாரு இவளோட வாழ்றதை விட எங்கேயாவது பாறை வெள்ளத்துல வாழலாம்னு சில வேலை யோசிச்சுக்க பாரு. அந்த நச்சரிப்பவள் வந்து எலும்புருக்கி நோய் போட இருப்பார். இங்க பாருங்க என்ன பாருங்க பாரு எப்படி இருக்கு பாருங்க பாரு. அழகா இருக்கிற அது இந்த கோணாதி வெயில் எல்லாம் திரிஞ்சு அங்க போய் அந்த வடி இடி எல்லாம் குடிச்சிட்டு வந்து அங்க விளையாடாதெல்லாம் போய் எல்லாம் பாரத கொஞ்சம் குறுப்பு வச்சுக்கிறாரு. அவரு சேர்ந்து திரிக்கிற குறுப்பு இவரு. எங்கடா போற இப்படி மனசி விட்டு போட்டு அழகான வடிவான பொம்புல கட்டி வச்சுக்கிறாங்க. அது உண்மை பிரமாணிக்கமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நீ ரோட சுத்திக்கிட்டு தெரிஞ்சா தவறுலையும் கடற்கரையிலையும் காடு மடலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் இந்த பிள்ளைகளும் பாக்குறது யாருதான்? அழகான மனுஷன் யாரையும் கொண்டு வருவாங்க. ஃபாதர் எந்த பக்கமும் இருக்க திரும்புங்க. அவரே பாத்துக்கிட்டு நிக்காம என்ன பிரச்சனைடா இன்றைக்கு ஒரு முடிவு வேணும். இவர் உழைக்கிற காசு எங்க போகுது, எங்க போய் எங்க உழைச்சு என்ன யாருக்கு கொடுக்குறாரு. 2 போன் வச்சு ஒரே இந்த நேரம் இப்படித்தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. வந்த வீட்டுல வந்து வேலையை ஒண்ணும் செய்யறாரு இல்ல, ஒரு பிள்ளைகளை கவனிக்கிறாரு இல்ல. பொறுப்பற்ற கணவன் நீங்க சொல்றீங்க. அவர் சொல்றாரு மனுஷி கூட சொல்றாரு. கேளுங்க ஃபாதர். இவள் நீதிமொழிகள் நூல் சொல்லுகிறது அதிகாரம் 24:30 பொறுப்பற்ற கணவனாக இருக்கிறபடியினால நீ ஒரு சோம்பேறியா. அது எது நீ சோம்பேறியா இருந்தா நீதிமொழியில 24:30 சோம்பேறியா கிடந்தா அவனுடைய விளைநிலம் அங்க கடந்து போகிற பொழுது, அங்கே திராட்சை தோட்டத்துல போகிற பொழுது அங்க முச்செடிகளா இருக்குமா, வறட்சியான நிலமா இருக்குமா. தோட்டம் தான் அங்க முச்செடி, திராட்சை பழம் கிடையாது. உங்களோட குடும்பத்துல முச்செடி தான் இருக்குது, திராட்சை படம் கிடையாது, ஒலிவக்கண்டு கிடையாது, வளமோ ஒண்ணும் கிடையாது, வாய்ப்பு ஒண்ணும் கிடையாது, செல்வம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சுவாமி எஸ் ஆகிருக்கீங்களா? சுவாமி சிஸ்டர் தான் பங்காளியில் நிறைஞ்சு கிடக்குறாங்க. நீ பெத்த 8ல 1.5 குடும்பா ஃபாதர். நானும் போய் சுவாமிக்கு போ சிஸ்டருக்கு போன்னு சொல்லிக்கிறார்கள். இவள் விட்டாத்தானே ஃபாதர். உனக்கு என்ன பிரச்சனை ஃபாதர்? புள்ளைய நல்லா வளர்த்தா தானே பாரு கொண்டு செமினர்ல சேர்க்கலாம். இவன் தான் ஒரே வந்து சண்டை பிடிச்சிட்டு ஒரே சண்டை ஃபாதர். குலப்படிகாராக்கள் அனுப்பிதானே சுவாமி சிஸ்டர் ஆக்கியிருக்கிறார் ஃபாதர். ஒரே சண்டை பிடிச்சா என்னன்னு பாரு கொண்டு விடுறதாங்க. மூத்த பிள்ளைக்கு பேர் மரியாள். பேரை மட்டும் வச்சிருவார் பாரு. பைபிள் மாதிரி பெத்து போட்டு பேரை மட்டும் வைக்கிறது தான். மற்ற பிள்ளைக்கு அருந்தாசி. மற்றதுக்கு என்ன பேர் அடியாதங்கஜி? பாத்தீங்களா பாரு பிள்ளை பேர் ஒரு அப்பாவை நான் என்ன பார்த்துக்கிறேன். இப்படிதான் பாரு இவரு. சரி தம்பி இங்க கேளுங்க. இப்படி இருந்தா உங்க வீடு பாலடைஞ்சி சுற்றுமதில் உடைஞ்சி வீட்டுக்குள்ள ஒரு புல்லு பூண்டு வளர்ந்து நாய் நரிகளை இருக்க ஒழிய மனுஷ வாழ்க்கை கிடையாது. நீயும் வெளியே பொஞ்சாதி நாள் முழுக்க கடற்கரலண்டா இந்த 8 பிள்ளையும் பாக்குறது யாருடா? அதுகளுக்கு ஒரு கல்வி இல்லையா? அதுக்கு ஆன்மீகம் கிடையாதா? பூசைக்கு கூட்டி வாரியா? ஒரு பிள்ளை முன்னுக்கு மூக்கு அடிச்சு கொண்டு இருக்குது, ஒரு பிள்ளை பின்னுக்கு இருக்கு, ஒருத்தன் தோட்டில் நிக்கிறான். இப்படி தெரிஞ்சா இந்த 8 பிள்ளை எப்படி வளர்த்து ஆளாக்கு பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன? ஃபாதர் பிள்ளைகளை பெற்று விட்டு அது கீசு சென்று வளர்ந்துரும் ஃபாதர். நாம சாப்பாட்டை கொடுத்துதான் சரி. இதான் பாத்தீங்களா ஃபாதர், பொறுப்பற்ற அப்பா. இப்படி என்ன செய்யற நான் சொல்லி பார்த்து சரி வராது. பிள்ளைகளை விட்டுறாங்க, நாங்க போயிடுறோம்.
ஃபாதர் பிள்ளைகளை பெறுறதுக்கு நாங்க 2 பேரும் ஓகே பெற்றிருக்கோம். ஆனால் ஓ. வளர்க்கிறது ஃபாதர் அது அப்பா மட்டும் இல்ல ஃபாதர், இவள்கிட்ட பொறுப்பும் இருக்கு. இவள் பிள்ளைகளை விட்டு போட்டு இந்த கரக்கடை வழி அங்கேயும் இங்கேயும் திரிஞ்ச அந்த வெளிநாட்டுக்காரனோட நான் என்னன்னு இந்த பிள்ளைகளை பார்க்க, அந்த பிள்ளைகள்லாம் தெரியுது ரோட்டு வழியே. ஒருத்தன் குடு அடிக்கிறான் கேள்விப்பட்டேன், மூத்த பையன். கஞ்சா அவர் அடிக்கிறான். கேள்விப்பட்டாரா? அந்த மூத்த படி என்ன நீங்களும் அதானேப்பா செய்யறீங்க. அண்டை கேஸ் வந்து எனக்கு உங்களுக்கும் வந்துட்டு மூத்த படியும் குடு கடிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப என்ன சார் இவள் தானே வீட்டை இருந்து குடும்பத்தை பார்க்கணும். தம்பி, நான் உழைச்சிட்டு வரேன் தானே. இப்ப பிள்ளையில குளப்படி கூடுவடி சொல்றாருல, அப்பா அம்மா செய்யற பிள்ளைதான் பிள்ளையில வருது. மரத்தின் கொண்டுதான் கனி அறிய முடியும். அது வைக்கிறது நல்ல ஒரு திராட்சை போல கொடி வைக்கிறீங்க, ஆயிரது பாகக்காயா. அது கொஞ்சம் நீ டென்ஷன், வளர்த்த வளர்ப்பு தான் பிள்ளை. கொஞ்சம் டென்ஷன் ஆகி நீ நாள் முழுக்க குடிச்சு கொண்டுக்கிறா, நாள் முழுக்க திரிகிறா, சொல்வழி கேட்கற கிடையாது, சுவாசுரா கேட்கற கிடையாது. உனக்கு 8 கேஸ் பதியப்பட்டிருக்கு பழைய சுவாமிமாரால. ஃபாதர் என்ன ஃபாதர் நீங்க அதெல்லாம் அவங்க சும்மா எழுதி வச்சிருப்பாங்க. இவள் தான் போய் ஏதாவது அரை சொல்லிருப்பாங்க. பூசைக்கு வாரது, முழு பூசைக்கு வார தாவி கட்டுறீங்க, தாவரிப்பு கட்டல ஒண்ணு சரி. நாள் முழுக்க குடி 1 லட்சம் நிலுவகரை குத்தி போட்டுறீங்க. பேசாங்க பாவம் பாரு, பேசாங்க. இல்ல இவன் உன்னை பற்றி கதைக்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. இங்க பங்குல பாக்குறேன் அவ்வளவு நிலுவடா. அடிச்சாலும் புடிச்சாலும் கொண்டாலும் அவன் தானே பாரு, பேச சேர்த்து வைக்கத்தானே பாரு. பாத்தீங்களா ஃபாதர்? நான் உனக்கு கதைக்க சேர்ந்த பாத்தியா, அவர் டென்ஷன் ஆகி விட்டு சேர்ந்த போனாரு. பாத்தியா. ஃபாதர் நான் சொல்றது கேளுங்க ஃபாதர். 8 பிள்ளைகள் சந்தோஷமா தான் வாழ்ந்தது. இந்த கேட்டுங்க பாருங்க, அவளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுப்பாங்க. இந்த தாலி வேணுமா, வீடு வேணுமா, கார் வேணுமா, கார் வாங்கல, டிவி வேணுமா, டிவி வாங்கி கொடுத்து பாரு. கேளுங்க பாரு, அவள் சமைக்க விடுமாம், சமைக்கிறதுல இருந்து டிவி பார்க்க இயலாதுன்னு சொல்லி இந்த வீட்டுல பாரு குசினில பெரிய ஓட்டை போட்டு விடுறான் பாரு. ஒரு ஓட்டை போட்டு விடு, எல்லாம் சமைச்சு தான் டிவியில ஓட்டையா குசினில ஓட்டையா? குசினில ஓட்ட போட்டால் பாரு இவள் உடையுங்காத அந்த பக்கத்தை நான் அது பார்க்கணும். ஓட்டையில வர அந்த குசினிகளை சின்ன கண்ணாடி மாதிரி வைப்பாங்க, அது ஓட்டன்னு சொல்லி வட்டம் தெரியாது, பெட்டியும் தெரியாது. வீடு பாதர் இவள் டிவி வாங்கின பிறகு ஓட்ட போட்டு அதுல பார்த்து சமைப்பாள். அன்றைக்கு தேத்தரி தாடி சொல்ல தேத்தரிக்கு உப்பை போட்டு தந்துட்டாள் பாரு. ஏன் போட்டாங்க அது டிவி பார்த்துக்கணும், அப்புறம் மாறி சீனி தூளுக்கு பதிலாக உப்பு தூளை போட்டாங்க. போன கிழமை விசிட் பண்ணும்போது எனக்கு உப்பு தான் போட்டு பாத்தீங்களா பாரு. இவள் என்ன அப்ப சொல்றீங்க, என்ன சொல்றீங்க நீங்க பாருங்க, அவள்கிட்ட கேளுங்க. உள்ள பிள்ளை இருக்கு ஒத்துக்கொள்ளு. டிவி பாக்குற பொழுது 8 பிள்ளைக்கு சமைக்கிறதானே, அந்த பிள்ளை ஹெல்தியா வளரக்கூடாதா? உப்பை போட்டு மிளகாய போட்டு வெங்காயத்தை கூட போட்டு காரசாரமா சமைச்சு கொடுத்தா பிள்ளைக்கு வருத்த வந்தா நீ தானே பாக்கணும். அதான் டிவியை பார்த்துருந்தா பாருங்க, ஒரு படிக்கிற பிள்ளைகள் கோயிலுக்கு போறதுல உண்டும் ஞானசான பிரச்சனை. நாள் முழுக்க அங்க கடற்கரையில இங்க டிவி பிள்ளைகள் நானா கொடுக்கறது, சுவாமி கொடுக்கறது கடைசி 3 பிள்ளைக்கு ஞானசானம் கொடுக்கல. முதல் பிள்ளைக்கு ஞானசானம் ஏண்டா நிலுவ காசு கட்டாம முதல் முறை 50 ஒரு 60 70 ஒன்று நிக்குது, 3 பிள்ளை பெத்துட்டா. அதுக்கு பிறகு நிலுவ கட்டையில ஞானசானம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? முதல் என்ன கொடுக்கறது, உழைக்கிற காசெல்லாம் கொண்டு செலவழிச்சா கட்டையில கோயில் கட்டுற, கோயில்ல காசு கட்டுறதுல ஒன்றும் கட்டுறதுல எல்லாம் காசு உழைச்சு கொண்டே செலவழிக்கிறாரு. நீ தானே சிறந்த உழைப்பான்னு சொல்றாங்க ஊர்ல. நீ பிளம்பிங் செய்றியா, வயரிங் செய்றியா, கடற்கரையில போய் செய்றியா, விடுவேலை, மாய வேலை, கரை வேலை, வெள்ளாம பத்தாக்குறைக்கு பாத்தியா? இவ்வளவு காசு என்னதான் செய்தாலும் குடும்பத்துல பிரச்சனை கேளு, காசு எங்க கொடுக்குற? காசு யாருக்கு போகுது? காசு இவள் தான் பாரு. சும்மா தெரியாத ஞாயிற்றுக்கிழமையில இந்த பொடியெல்லாம் கூட்டிட்டு போய் சில இதுகள் செய்யறேன். ஆனால் முழு காசு இவள்கிட்ட தான் கொடுக்குறது பாரு. இவள்கிட்ட கேளுங்க பாரு, என்ன குறை விட்டு கேளுங்க பாரு. இந்த தாலி எங்கன்னு கேளுங்க பாரு. தாலி கல்யாணத்துல கட்டுனாரு சரியா, அந்த தாலியில ஒரு பரிசுத்தாவிர படம் போட்டிருந்தாரு. அன்றைக்கு பாக்குறோம் பரிசுத்தாவி படத்தை அந்த பெண் என்ன காணல, அதை கொண்டு வித்து போட்டான் பாவி. பரிசுத்தாவிர ஆண்டுல பரிசுத்தாவிர கொண்டு விட்டு கொஞ்சம் கஷ்டமா போச்சு பாரு. அதுக்கு பரிசுத்தாவி எடுத்தாடா, அதுல தாலியை வைக்கணுமா பாரு. பரிசுத்தாவி சின்னதானே, தாலியிலேயே முக்கியம் பரிசு தூயாவியான ஒரு மனிதன் நினைக்கிறது. அதான் ஒற்றுமையா நினைச்சு ஆஸ்வதிக்காதா. சரி சரி பரவாயில்ல, அது போலதான் ஏற்றுக்கொள்ளும். பெஞ்சி கோஸ்ட்ல ஆய் வந்து இறங்கு வருதானே, அது விடுங்க பாருங்க. இப்ப பாரு, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனை என்றால், இவ என்ன கவனிக்கிறீங்க சரியா? இவ தந்த வேலை, தந்த தொழில், தந்த அந்த கரக்கடை வேலைகள், பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவா. நான் கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல மாதிரி அந்த வேலை இந்த வேலை செய்து போட்டு கஷ்டப்பட்டு வீட்டை வந்து அடியே ஒரு சேத்தனை ஊத்தி தாடினா அந்த போய் குடி, அடியே ஒரு சோறு படி, அந்த பானைக்கு இருக்க வைப்பார் என்று டிவிக்கு முன்னால புள்ள குட்டியோடு இருக்கிறாள். அப்போ ஒரு அன்பு வேணுமே பாரு. கணவன்ல ஒரு அன்பு இருக்கணும். இன்பத்துல துன்பத்துல உடல்நலத்துல நோய் சொல்லி முடிச்சு வச்ச நீங்க. அப்ப அன்பு செய்யல அவங்கள என்னங்க அன்பு இல்லாட்டி அப்ப என்ன சுவாமி கொஞ்சம் போச்சு போற. இப்ப நான் பங்கு தந்து உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுக்காரு அந்த சுவாமி சொல்லு. நோபட் சுவாமி செத்தும் போயிட்டாரு. ரெஸ்ட் இன் பீஸ். நோபட் சுவாமி அதான் பாரு. நான் முதலாவது அவர் ஸ்ட்ரிக்டான சுவாமி, இப்படி உனக்கு படிப்பிச்சுக்க மாட்டாரு. இல்ல ஃபாதர், நான் அவர் தான் கல்யாணம் முடிச்சு வச்சார். 8 பிள்ளைகள் பெற்றுட்டோம். இவர் சரி சொல்ற கேளு. திருமணம் என்பது எபிரேய கிளை திருமுகத்துல 13:4
திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். அப்படி பாரு, நீ உன்னை பாக்குறா, உன்ன சொகுச பாக்குறா, உன்ன வாழ்க்கையை பாக்குறா, குடியை பாக்குறா, வருகையை பாக்குறா. திருமணத்தை பாரு, திருமணம் உண்டே இல்ல, கடவுள் கொடுத்த அருள் சாதனம். அதை நீ வாழத்தாண்டை முதவாசம் கட்டிங்க. என்ன உண்ட குறைய அவ நிவர்த்தி செய்யணும், அவளோட குறைய நீ நிவர்த்தி செய்யணும். வாசம் நல்லா வாசித்தாங்க கேட்டானே. சும்மா நாலு முழுக்க ஸ்பீக்கர்ல எங்க கேக்குறீங்க, கோயில எங்க கேக்குறீங்க, பைபிள படிக்கிறீங்க, பத்தா குறைஞ்ச மாதா டிவி பாக்குறா சொன்னாண்டே ஒரு கரடு மாதா டிவி. அதுக்கு தான் பார் கூட்டி வந்தது. பாக்க விரல அத்தியா, அதுக்கு தான் பார் கூட்டி வந்த அந்த திருமணத்துல ஒருத்தர் கேட்டுக்கொள்ளு. இந்தியோட சேராட்டி நடக்கிறது பாரு. ஆனா மாறுவாரு அவர் குடும்பத்துக்கு, அவர் அம்மா பிள்ளைகள் குட்டிகள் அதுகளுக்கு எல்லாத்துக்கும் காசுகள் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டாரு பாரு. நான் வந்து எங்க குடும்பத்தோட போய் கதைக்கலாம் ஒண்ணும் செய்யலாது. காய்ச்சா அடி எனக்கு ராவில. ஆனா அடிக்கிறீல பாரு சும்மா. நீ அன்னைக்கு அடிக்கலையா? எனக்கு சாதமான தட்டு பாரு, அன்பா அடிச்சாரு. அடிக்கிற கைதான் அன்னைக்கு முன்னு போட்டிருக்கு பாரு. காலம் அடிச்சா இரவுல அடைப்பு தான் பாரு. அவளுக்கு தெரியுது, அவளுக்கு விளங்குது பாரு. இது இப்படி குடும்பங்கள் இருந்தா சந்தோஷம் தானே பாரு. பவுலடியார் சொல்றாரு, என்ன சண்டை பிடிங்க, அடிபடிப்படுங்க, ஆனால் இரவு படுக்கைக்கு போகும்போது உங்களோட கோபம் தணிஞ்சிரும்னு சொல்றாருல்ல. அது மாதிரி தான் பாரு. சூரிய மறைய முன்னுக்கு உங்களோட கோபங்கள் தனியும். ஒரு நாள் அடிக்கலாம் எனக்கு. பைபிளையே மாத்தி ஆள் பாரு. ரெண்டு பேரும் திருமண வகுப்பு போகலடா. போனம் பாரு, போக இல்ல படிப்பு சாக்கல புள்ளாட்டி நீ அடிச்சுட்டு போயிருப்பா. சொல்ற கேளு, திருமணத்தை உயர்வாக மதி ரெண்டு பேரும் சரியா. அடுத்தது மணவரை படுக்கை அறை இருக்கலாம், அது மாசுபடாம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எல்லாம் சண்டை பிடிச்சா எல்லாம் வடிவெல்லாம் வெட்டிட்டு எல்லாம் கூட்டி துப்புராதான் வைக்கிற ஒரு நாள் எல்லாம். அது இல்லடா, அது இல்லடி. சொல்றது கேளு, நீ என்ன நடந்தா கூட பூவெல்லாம் போட்டு வைப்பாள், பூவெல்லாம் போட்டு வைப்பாள். நல்லா இருக்கு பாரு. ஒன்று கூட சப்போர்ட்டா 8 பிள்ளைகள் பத்திருக்க பாரு சும்மாவா. ஆனா இப்ப என்ன நடக்குது? ஏதேன் தோட்டத்துல கடவுள் ஒன்னு ரெண்டு படைச்சு அங்க வாழ வைக்க, அங்கிருந்து கலைக்கப்பட்டீங்களா இல்லையா? தோட்டத்தை கெடுத்து போட்டீங்க, அந்த திருமண வாழ்வை கெடுத்து போட்டீங்க, திருமண ஒப்பந்தத்தை கெடுத்து போட்டீங்க, பிரமாணத்துக்கு கெடுத்து போட்டீங்க. ஒருவனுக்கு உதவியா வாழ்றதுதான் திருமணம். அதை விட்டு போட்டு உங்க பாட்டுக்கு நீ உண்ட பாட்டுக்கு தெரிய, நீ உண்ட பாட்டு தெரிய, நாளைக்கு கடைசி நேரத்துல நீ எங்கேயும் போயிடுவா, நீ எங்கேயும் போயிடுவா. பிள்ளைனா அது எங்க குடும்பத்துல பேருக்கு பிரச்சனை இல்லை, எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகளும் நல்லா இருக்குதல். ஆனால் இந்த இவள்கிட்ட சொந்தக்காரன் பிரச்சனை. அண்டி ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறாள், வெளிநாட்டில் இருந்து அவனோட சேராத, அவன் அப்படித்தாண்டி இவளுக்கு சொல்லி 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 பாரு. இவளுக்கு அவனுக்கு எனக்கு முடியல குழப்பத்தை ஏற்படுத்தி இவளுக்கு சொந்தக்காரதான் செய்யறது. கேட்டு பாருங்க இல்லையாண்டு. ஃபாதர் அவங்க சும்மா கோல் எடுத்து காசு கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. அந்த காசு எங்கன்னு கேட்டா உனக்கு என்ன காசு, இந்த புள்ளைய கூப்பிட்டு கேட்க இது ஒரு ஓட்டு அவங்க எல்லாம் அன்றைக்கு பாதம் சின்ன புடியும் கத்தியால குத்த வராங்க. இவர் பாரு ராவில குடிச்சிட்டு வந்து எனக்கு அடிக்க வந்து சண்டை போட்டு தூசணம் எல்லாம் காய்ச்சி விடுவாங்களா வளர்ந்து முடியாங்க சொல்லி விட்டு பாருங்க. நானும் கொஞ்சம் 8 புள்ள அப்புறம் குத்த சொல்றாங்க. போடாம கதைக்கணும் பங்கு தந்தல போடாம கதை கொஞ்சம் 8 நில்லு. சரி பாரு, கொஞ்சம் மணக்குது 8 நில்லு. சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னா, குத்தவாரான்னு சொன்னா நடந்தது என்ன? உண்ட புள்ள உன குத்த நீ சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது என்னதான் ஏதோ நீ பாவம் செய்திருக்க. நான் பாவம் செய்தாலும் மதிக்க இல்ல. ஒரு பிள்ளை வந்து என்ன குத்தேக்க அம்மா பார்த்துட்டு இருக்கேமா, அது அம்மாட முறையா? அப்பா குத்துறான்னு சொல்றாள் பாரு. அவன கேளுங்க பாரு, இவர் பேசுன பேச வாய துறந்தா வார்த்தைகளா சொல்ல முடியாது. ஒரு முடிவு கட்டி வடிவா புத்திமதி சொல்லி மனைவியோட சேர்த்து வைங்க. நான் போறேன் கொஞ்சம் ஒரு மனைவிக்கு என்று சொல்லி எனக்கு நீதிமொழிக நூல்ல அதிகாரம் 31:26 ஒரு நல்ல மனைவி பேசும்பொழுது ஞானத்தோடு பேச குத்தை சொன்ன எனக்கு நல்ல மனைவி ஞானத்தோடு பேசுவாவாம், அன்போடு அறிவுரை கூறுவாவாம் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும். அவளை மணந்த தலைவன் ஊர்ல பெரிய ஆளா இருப்பானா, சுவைக்கும் குடியார கோயிலுக்கு வர நிர்வாகத்துல கிடையாது, நீ தாவரிப்பு கட்ட இல்ல. சொல்லப்பட்ட நல்ல மனைவி கேளு, சொல்றத கேளு, இறைவாத பேசுறது இல்ல, பிரசங்க கேட்கறது இல்ல, கேளு. கணவனை மணந்த தலைவன் ஊர் பெரியோடு ஒருவனாயிருப்பான், மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவனாயிருப்பான். அப்படித்தான் பாரு இருந்தால் இவள் என்ன பற்றி கேவலமா சொல்லி வங்காலையில ஒண்ணு தெரிய பேர் சுவைக்கு அண்ணம்மா கோயில் நேர்ந்தளிக்கப்பட அதுக்குத்தான். ஆனா சுவைக்கு கேட்டா வெக்கம். அப்படித்தான் பாரு இருந்தால் இவள் போய் சொல்லி சொல்லித்தான் பாரு. பிள்ளைகளும் அப்படித்தான் கதைகள் இல்லாம என்ன பேரு, ஏன்னா நான் உழைக்கிறேன் குடிக்கிறேன் அங்க திடீரன் இங்கே திடீரன். இவளுக்கு சந்தேகம் பாரு இல்ல, என்ன சந்தேகம் பேய் பாரு. இவள் என்ன கேளுங்க,
அவருக்கு என்ன சந்தேகம் தான், அவரு அங்க இங்க போறாரு, நான் இங்க போனா பின்னால வாராரு பாத்துக்கிண்டு, சரியா? அப்ப எனக்கு அவர்ல இங்க நான் கேட்டது ஃபாதர், உழைக்கிற காசு எங்க, என்னத்துக்கு உனக்கு 2 போன் கேட்டேன், அதுக்கு எனக்கு அடிக்க வந்துட்டார் அன்னைக்கு. நான் நீங்க சொன்ன மாதிரி கணக்கு செய்யறேன். உங்க போனை லொக் இல்லாம போடுவியா கீழே? நீ லொக்கா? அது பெரிய போன், ஸ்மார்ட் போன் வச்சுக்கிறியா? என்ன இவ்வளவு சாதிக்கிறான் அவர்? என்ன பண்ண சின்ன சின்ன இதுகள் தான் வச்சிருக்கிறார், சின்ன போன். ஒண்ணு பெரிய போனா? நான் இந்த யூடியூப்ல இந்த நாடகம் எல்லாம் பாக்குறேன், அதை பார்த்த மாதிரி சமையல நான் கிழிஞ்சு போகுது. கேட்டு பாருங்க, அதை பாக்குறது, அந்த ஏதோ ஒரு எதை பாக்குறது பணியாரத்தை, அதை வாங்கித்தா, அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தா, உங்களுக்கு இப்படி செய்தாரு இப்படி செய்யறாரு. இந்த டிவிக்கு முன்னால இருப்பாள், இல்லாட்டி இந்த போனுக்கு முன்னால இருந்து அதை பார்த்து பார்த்தா சமைப்பாள். சமைக்க கூட தெரியாது. அப்ப சமைச்சு பழகாம பொம்பளை போல சமைப்பாள், இவளுக்கு தெரியாது. வாங்க உங்களுக்கு விஷத்தை வச்சு கொள்றேன் உங்களுக்கு. பாத்தீங்களா எனக்கு அவருக்கு 8 இவ்வளவு வருஷமா சாப்பிட்டு போட்டு சமைக்க தெரியாதுன்னு சொல்றாரு. சரி சரி, பிரச்சனை இல்ல. நீ கல்யாணம் முடிச்சுட்டா, சீதனம் தான் கல்யாணம் முடிச்சா, சீதனம் தரையில வர சமையல் கட்டிங் தான், சமையலுக்கு தெரியாதான் சீதனம் இல்லாம நீ முடிச்சுக்கிறா. ஃபாதர் ஏற்ற கொடுத்தா கொடுத்தது பார், இந்த காணின்னு சொன்னார்ல, வெள்ளாம காணி, அது எங்க அப்பா கொடுத்தது. இந்த தாலி 10 பவுன் அதுல கொடுத்தது, அதுல 1/2 பவுன் அந்த பரிசுத்தாவிய கலட்டிட்டான் பாவி. இன்றைக்கு எப்ப தாலி அறுக்கிறாரோ தெரியல. அப்பா கொடுத்த காணி பேர்லாம் பாத பேருக்கு தான். மூத்த அண்ணனுக்கு 1 ஏக்கர், அடுத்த அண்ணனுக்கு 2வது ஏக்கர், அங்க தங்கச்சி ஒரு பொல்லாத சிங்காரி, அவளுக்கு 1 ஏக்கர், கடைசி துண்டு வயல் தான் பாரு எனக்கு. அதுல போய் நான் உழவு வலிக்கிட்டாலும் பேசுவாங்க. உங்க அப்பா என்ன ஒண்ணும் தெரியல. எங்க அப்பா என்ன, நீ தானே வரணும் சீதனத்தை கொண்டு போய். எப்படி உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு தானே வேணும்? இல்ல இல்ல இல்ல, எங்க அப்பா ஃபாதர் அவர்ட்ட கதையை மலுப்புறா பதில பாரு. சரி ஃபாதர், நீங்க சொல்லுங்க. சைலண்டா போயிட்டியே. நீங்க இந்த சண்டை பிடிச்சு கொண்டு தான் முடிவு. நான் யோசிக்கிறேன், பங்கு விட்டே போறதுக்கு யோசிக்கிறேன். இப்ப நான் ஏன்டா 2 பேருக்கு மாறி மாறி புத்தி சொல்லி கேக்குறீங்க? இல்ல சொன்ன கேளுங்கடா, இந்த வேத்து வடிக்குது. ஒரு முடிவுக்கு வரணும் பாரு. இன்னைக்கு இவள் எனக்கு அன்றைக்கு சொல்லிவிட்டா நான் டிவோர்ஸ் பண்ண பொருள். அவள் கேட்டோம். டிவோர்ஸ் இல்ல, டிவோர்ஸ் இல்ல, இவெல்லாம் கேட்டோம். டிவோர்ஸ் ஓ டிவோர்ஸ் தரலாம். நான் முடிவுக்கு வந்துக்கிறேன். நான் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போறேன் எங்க அம்மா விட்டு. எங்க போய் என்ன வாழ முடியும்? அவங்க எனக்கு கொஞ்சம் அன்டி வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் காசு எழுதும் போடுவா. நான் பார்த்து இந்த உழைக்கிற வளைப்பை வச்சு அந்த வெளிநாட்டால அங்கடி வச்சு தெரியட்டும். கொஞ்சம் பாருங்க, வெளிநாடு அல்லது ஊரை சேர்ந்த சொந்தங்களால குடும்பங்கள் பிரிக்கப்படக்கூடாது, அவங்கள ஊடுருவி இருக்க கூடாது. நீங்க நிம்மதியா அடிச்சாலும் பிடிச்சாலும் கணவன் புருஷன் தான். அவங்க பிரிக்கலையே, இவர் அப்படித்தானே சொல்றாரு. இவர் ஒற்றே குற்றச்சாட்டு தான் சொல்லுவார். என்ன தடுத்து உன்ற பிள்ளைகளை நீ ஏற்றுக்கொள்ள இல்லையா? சரி கட்டாயம் ஒழுங்கா இருக்கணும். சொல்றது கழிஞ்சு பாரு, இறைவா சொல்லுகிறது அழகான முறையில, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேர் பெற்றோர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீ உழைச்சி நீ உண்டு உண்ட கணவனை கொடுத்து உன் மனைவி கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து வளர்க்கணும், அதான் முக்கியம். நீங்க இப்படி தாந்தோன்னுத்தனமா திரிஞ்சா என்ன பாருங்க, கணிதன் திராட்சை கொடி போல உன்னுடைய மனசு இருக்கணுமா? நீ சேர்ந்து சாப்பிடணும்டா அவர் வீட்டுல. நீ சேர்ந்து சாப்பிடும் பொழுது மனைவி கணிதருக்கின்ற திராட்சை கொடி போல, அது வெட்ட வெட்ட தலையும். மனைவிக்கு நிகர் கிடையாது, அவளுக்கு எண்டு கிடையாது, சாக வரை மனைவி தான். நீ டிவோர்ஸ் கேட்கற வந்து இல்ல ஃபாதர், அப்படித்தான் ஃபாதர். நான் சொன்னதானே ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது, எல்லாம் இனிச்சது. நான் சொன்னதானே இவருக்கு வேற ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதுதான் இப்ப டிவோர்ஸ் கேட்கிறாரு. எங்கேயோ ஒரு இது இருக்கு, உழைக்கிற காசுங்க, அத கேக்குறீங்களே நீங்க ஃபாதர். அத கேளுங்க அவர்கிட்ட. நான் இன்றையில இருந்து உழைக்கிற காசு முழுக்க எனக்கு தந்தா என்னோட வரட்டும், இல்லண்டா அவரு போய் எங்கேயாவது இந்த மாதிரி செய்யட்டும். சரி, 2 பேரும் சந்தேகம் கிடக்கலாம், 2 பேரும் மனம் மாறுங்க. இந்த மாதாடு இடத்துல வந்துக்கிறீங்களா, சுவாமிகிட்ட வந்தீங்க, மனம் மாறி நீ திருந்தி ஒரு வழிக்கு வரணும். பிள்ளைகளுக்கு அருட்சானம் கொடுக்கணும். அருட்சானம் கொடுக்காம வாழ்ற வாழ்க்கை ஆண்டு இல்லாத வாழ்க்கைடா. குடும்பத்துல கடவு கிடையாது. அவனோட வீட்டு என்ன இருக்கு? டிவி இருக்கு தானே, கிச்சன் இருக்கு தானே, ஃப்ரிட்ஜ் இருக்கு தானே, சோஃபா இருக்கு தானே, பெட் இருக்கு தானே, அவ்வளவு இருக்குது. கடவுளா இல்ல. வாசிக்கிறியா? சேமால சொல்றியா? போறியா? நீ சேமா சொல்றியா? சேமால சொல்ற வந்தானே வந்து பின்னத்துல குடிச்சிட்டு வந்து ஒற்றே சத்தமும் சண்டையும் ஒற்றே என்னண்டு வார் சேமால சொல்றது. நான் சேமால சொல்ல போனா இவள் அருளந்த மரியாதை வாழ கத்து. தங்கச்சி அந்த அடுப்பு இருக்க போய் பார்த்துட்டு வா. பரலோகத்துக்கு நாம தங்கச்சி அந்த பூனை பாரு. இப்படி என்றா சேமால சொல்ல மனம் விரும்பவார். ஒரு பக்தி இருக்கு. இந்த மாவா கூட்டம் மரியாதை திரிவாள் வாயிலாடும். சிவத்து சோடி சீலை போட்டு போவார்கள், சோடியா சப்பாத்து போடுவார்கள், சோடியா கொண்ட போடுவார்கள், சோடியா எல்லாம் செய்வார்கள். மனம் மட்டும் சோடியா இருக்காது, எல்லாம் சண்டை. அவர் வாசகம் வாசிக்கிறார். அப்படியா இடத்துல போய் ஒரு பக்தி சபை எதுலயாவது இருக்கிறாரு கேளுங்க முதல். நீங்க நல்மன சூசேபர் சபையில இருக்கு. அது சாகுறதுக்கு செத்து தொலையட்டு நேரத்துக்கு
சாகராக வாஸ்தவம். செபிக்கிறக்கா என்ன பாருங்க பாரு கொஞ்சம் எது பொறு, சாக கொஞ்சம் பொறு. சொல்றாரு. நீ இவ்வளவு பக்தி சேவைக்கு போறாதானே மரியாதை போற மாதிரி விளையாட்டு குழுமா வழிபாட்டுக்குள்ள இருந்தேன் இப்ப இல்ல விலக்கிட்டாங்க. இவர கலைச்சிட்டாங்க கலைக்கல ஒரே வீட்டுல மனசு சரியில்லை சரியில்லைதான் மனசு உனக்கு மட்டும் மரியாதை உனக்கு மட்டும் சரியில்லை, இல்ல. மரியாதை இந்த சரியில்லை. வழிபாட்டுக்குள்ள இருக்கிற ஒன்றுக்குமே மனசு சரியில்லை. டேய் மரியாதை செய்யணும்டா அன்னை மரியாளுடைய சேனையில இணைஞ்சு உலகத்துக்கா போராடுறது, எதிரியை போராடி ஜெயிக்கிறது, மக்களை செபிக்கிறது. அதான் இவரோட இந்த போராட்டத்துக்கான உங்களை கூட்டி வந்துக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிய கட்டுங்கண்டு. சரி உடைய கேட்டுக்கொள்ளுங்க. நீ கேளு. கடவுள் சீயோட மீது உனக்கு ஆசி வழங்கிக்கிறார். எப்ப உன்னை வெட்டிங் நாள்ல சொன்னாங்க இல்லையா, பல்லவியில ஆசி வழங்க சொன்னாங்க இல்லையா. மறந்து போச்சு. அங்க நீங்க எவ்வளவு சனம் வந்தது, பட்டாசு போட்டாங்கல்ல, மணி அடிச்சாங்கல்ல, அடிச்சாங்க. ஆவியில பாட்டு படிச்சாங்கல்ல. அப்ப அடிச்ச அடி சாவு மணிதான் எனக்கு. அந்த அடிதான் வெடி கொளுத்தி என்ன சீரழிவுபடுத்துதான். அண்டைக்கு புடிச்ச கைதான் பாவி. அதுதான். அதுக்கு பிறகு கையும் பிடிக்க மாட்டான், ஒரு பூ தர மாட்டான், ஒரு சாரி எப்ப கிடைச்ச சாரி எப்ப வாங்கி தந்தீங்க பாத்தீங்களா? சாரி இல்லாட்டி ஒரு சோரி பொருசன் நினைப்பு எல்லாரும். ஒரு சாரி வேணும், அட்டியல் வேணும். இங்க பாருங்க பாரு, கல்யாணம் முடிச்சு நீ பூசைக்கு போய் சாரி உடுத்திட்டு போனீன்னு சொன்னா இவள் இந்த பஞ்சாபி என்று அதான் போடும். அந்த பஞ்சாபி என்ன பஞ்சம் வந்து கிடக்கு இல்ல, பஞ்சம் அஞ்சு ஆவிகள் சேர்ந்தா அந்த பஞ்சாபி. அதான் போட்டு பூசைக்கு போலாம். பூசை வாக்குமா ஆவி வருமா? ஒரே சாரி உடுத்திட்டு போகலாமா பாரு. அது இட்டுக்கிறதுலாம் இழுத்துக்குன்னு அப்படி இப்படி இருக்கு. அதனால பஞ்சாபி இப்ப அந்த பஞ்சாபி கொஞ்சம் பாரு. அதுக்கு உடம்புக்கு எல்லாத்தையும் போட்டு தாக்குறது. கொஞ்சம் பொருளா திருப்பலிக்குன்னு உடை இருக்குது, திருப்பலிக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்ப சுவாமி இந்த பங்குதை பாரு, இது போடா பூசை வைக்கலாமா? கண்ட மாதிரி பூசை வெடிஞ்ச போட்டு பூசை வைக்கலாமா? ஸ்டோல் போட்டு பூசை வைக்கலாமா? அத நீங்க கண்ட உடுப்பு உடுத்திட்டு வர்றது பூசைகளுக்கு. மகளுக்கும் பஞ்சாபி, இவவும் பஞ்சாபி. அப்ப ஆறு அன்றைக்கு கேட்கறதே 20 பேரும் பஞ்சாபி ஓட்டு வரீங்க. அவ ஆற ஒருத்தி சொன்னாலாம், அடியே மகளையும் முன்னையும் பார்க்க அக்காலும் தங்கச்சியும் மாதிரி இருக்கும். அது பெருமை அவருக்கு பெருமை பாருங்க. நல்லதானே பாரு. அம்மா மாதிரி போல அம்மா மாதிரி தான் பாரு போனேன். பஞ்சாபி கொஞ்சம் கூடாது இல்ல. உண்ட பொட்டங்க, பெரிய பொட்டங்க, பெரிய பொட்டங்க ஸ்டிக்கரை வெட்டி இதுல உண்டு, இதுல உண்டு, இங்க உண்டு. அந்த இமேல அப்படியே ஷேப் பண்ணி பாரு, நீங்க பத்திர காலி மாதிரி போவார் பாரு பூசைக்கு. வடிவா வந்தவள், வடிவா. இதெல்லாம் பார்த்தா எரிச்சல் வருமா வராதா? நான் பூசைக்கே போறேன். பாத்தீங்களா பாரு என்ன சாப்பிட்டு சொல்றேன். இதை பார்த்துட்டு பூசைக்கு வரலையான்னு இல்ல. உனக்கு பாவத்தை கட்டுறதை விட பூசைக்கு போவான் பார். இல்ல கடவுள் சொல்லுறாரு, வடிவா போத்தானே பாரு. நீதிமொழிகள் நூல் 31:30 சொல்லுகிறது, எழில் ஏமாற்றும், அழகு அற்று போகும், இல்லாம போகும். போன வருஷம் போன கிழமை கொழும்புல எங்கேயோ ஒரு வெடிங்கல அதான் பாருங்க, ஒரு புள்ள அழுதான் தாலி கட்டும் போது. அப்ப இத கோடு விழுந்துட்டான். கோடு இல்ல, முகம் அப்படியே மேக்கப் கலைஞ்சு போச்சாம். மேக்கப் பண்ணாங்களா? மேக்கப் கலைஞ்சு போடுவோம். அழுத அம்மா அப்பா பார்த்து அந்த கல்யாணத்துக்கு அழுதானே பாரு. அப்ப பூசை நடந்து மேக்கப் கலைஞ்சு போய் அழுது வடிஞ்சிட்டு சொல்லி சுவாமி பிரசங்கம் சொல்லிக்கிறீங்க. உங்களை மாதிரி கத்தி கத்தி பிரசங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு மேக்கப் காரி வந்து மேக்கப் பண்ணலவாம் பூசையில. எங்க போயிட்டு பாருங்க, அந்த மேக்கப் ராணி தான் கல்யாணத்துல நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து கடைசியா மேக்கப் கிளாஸா போறது வெட்டிங். இந்த கல்யாணங்கள் எல்லாம் இதுதான் பாத்துட்டு இருக்கிற போல போன்ல இந்த நேரம் வந்து அங்க என்ன நடக்குது அது பாருங்க. அதுல பாருங்க போன்ல கொஞ்சம் பொறு. எழில் ஏமாற்றும், அழகு அற்று போகும். ஆண்டவிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். உனக்கு கடவுள் அச்சம் இருக்குதா? நான் கடவுள் அச்சத்துல கடவுள் அச்சம் சொன்னா மனுஷனுக்கு அஞ்சணும். கடவுள்கிட்ட வடிவில் இருக்கிறவன் மனுஷன் அப்படித்தான். சரி, உங்களுக்கு அஞ்சு தானே, உங்களுக்கு என்னது அஞ்சணும் உங்களுக்கு? சரி சரி கேளுங்க. இப்ப அடுத்துக்கு வரும் அருட்சாதனம். இந்த அருட்சாதனத்தை ஏன் பின் போடுறீங்க? நாளைக்கு நீ செத்து போயிடுவா அல்ல அவன் செத்து போயிடுவான். பிள்ளைக்கு அருட்சாதனத்துல அப்பா இல்ல அம்மா இல்ல. காலத்துக்கு காலம் அருட்சாதனம் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு குழந்தையா திருமணம் கொடுக்குறீங்களா இல்லையா? அவங்களோட பாவங்கள் கழுவப்படுதா இல்லையா? வயசு கொஞ்சம் புள்ள வளர்ந்த வரை பாவமதி கொடுக்குறீங்க, அது வயசு. அது பிறகு அந்த தன் உறுதியா சக்தியா இருக்கிறதுக்காக நக்கனை கொடுக்குறீங்க, பிறகு உறுதி பூசை கொடுக்குறீங்க, பிறகு மெய்வாக அல்லது குருத்துவம் அப்படி வந்து போகிட்டு இருக்கு. வயது எல்லைகளை கேட்ப திருச்சபை அழகான முறையில அருட்சாதனம் கொடுத்திருக்குது. அதை நீ எப்படி தீர்மானிப்ப? 4ஆம் ஆண்டு படிக்கிறது ஸ்காலர்ஷிப் நிப்பாட்டுறது, ஓயிலுக்கு நிப்பாட்டுற உறுதி பூசல, அல்லது வார வருஷம் தொட்டப்பாவரம் நிப்பாட்டுறது. கேளுங்க, முதல் பிள்ளைக்கு அரிசாதனம் கொடுத்தது நோபட் சுவாமி. அப்ப போய் அவர் கேட்டார், அந்த கேள்வி கேட்டார், சாத்தானை விட்டு விடுறியா? நான் ஒன்றும் சொல்லல, உம்மன்னு நின்றேன். பிசாசை விட்டு விடுறியா? அதன் மாய கவிச்சியை விட்டு. நானும் ஒன்றும் சொல்ல, சும்மா டே என்ன சும்மா நிக்கிறான்னு கேட்க. இதுகளை நான் பிசாசு சனியன் பேனா பேசுறது வீட்டுல புள்ள குட்டி எப்படி விட்டு. அப்ப இதுகளை விட சொன்னா நான் என்ன விடுறது பாரு. பாத்தியா?
அதுல இருந்து நான் அந்த ஞானசாந்தம் கொடுக்கறது நீயே ஓடின்னு சொல்லி பெற்ற அப்ப நான் போய் கேட்கலாம் பாரு, அவரு பாரு கேட்கிறாரு, அவங்க கணவரை கூட்டிட்டு வாங்க, அவரை கூட்டி கொண்டு வகுப்புக்கு வாங்க, காசு எல்லாம் கட்டுங்க, கோயில் காசு எல்லாம் கட்டுங்கண்டா வந்து சொல்ல 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 கேட்கிறான் இல்ல பாவி, வாராரும் இல்ல. நானும் அன்பியுக்கு பாட்டு சொல்லியிருந்தேன், நான் நிர்வாக சொல்லியிருந்தேன், நீ ஏன் வரையில கொடுக்கையில கேட்டுக்கொள்ளு, அருட்சானம் தீர்மானிக்கிறது மக்கள் அல்ல, அது தீர்மானிக்கிறது பங்கு தந்த. எப்ப உறுதி பூசல், எப்ப முதன்மை, எப்ப பச்சாத்தாவும், எப்ப திருமுழுக்கு தீர்மானிக்கிறது. நினைச்ச மாதிரி 3 ஆண்டு 5 ஆண்டு பிந்தி திருமுழுக்கு கொடுக்கிறது, ஸ்காலர்ஷிப்புக்காக காத்திருக்கிறது. உண்மை எந்த ஒரு இடத்துல நான் போற பங்குல 5 பிள்ளைய ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாங்க, அவ்வளவு பேரும் சண்டே கிளாஸ்க்கு வராங்க, பூசைக்கு வராங்க, முதன்மை எடுத்தாக்க. ஆனா படிக்க கொண்டு விட்டாங்க, பாஸ் ஆக போட்டு கிளாஸுக்கு விடாம முன்னுக்கா விட்டாங்க. நீங்க அவருடைய காய்ச்சல் நிக்கிறீங்களா? நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். தீர்வுக்கு வராம எங்க போக போறா? தீர்வு வராது பாரு, இப்படி காய்ச்சிருந்தா இவர் காய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. ஈரானும் அமெரிக்கா இல்ல பாரு, அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பாரு. பெண்ணுக்கு முதல் நான் சொல்றேன் என்னடா ஃபாதர், இவர் உழைக்கிற காசை எங்க கொடுக்கறாரு, எனக்கு அது அந்த இது வேணும், நான் பிள்ளைகளை எல்லாம் பராமரிக்கணும். 2வது வந்து சீட்டு விளையாட போறாரு பாரு, இங்க எங்க ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள போய் விளையாடுறாங்க, கொஞ்சம் பேரோட சேர்ந்துக்கிட்டு இவரும் போறாரு சீட்டு விளையாட. போய் அங்க காசு கட்டி ஆயிரக்கணக்கில் கட்டி சீட்டு விளையாட, அந்த காசை தான் அந்த தான் தொலைச்சிட்டு இருக்கிற காசை. அது கேட்ட உடனே இப்ப எங்க எங்க உழைக்கிறோம் வைக்கிறோம் எங்க போறோம், அப்படித்தான் போதா எங்க விளையாடுறாங்க. ரம்மி இருக்கிறவா, ரம்மி எல்லாம் முந்தைய காலத்துல ஃப்ரீயா இருந்தாங்க, கடற்கரை போயிட்டு வந்து ரம்மி இழுத்தாங்க. இப்ப எவ்வளவு பிஸி, பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளுக்காக உழைக்கணும், பிள்ளைகளுக்காக கோயிலுக்கு போகணும், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், ஒவ்வொரு பிள்ளைக்கு அருட்சா வந்து கொண்டு இருக்கும், எல்லாத்துக்கும் ஈடுபடணும், பங்குல சிரமானுக்கு போட்டி கட்டுறீங்க, போட்டி கட்ட காசு கொடுக்க பாருங்க, கொண்ட குருவி சுவாமிகிட்ட அந்த சுவாமி கத்திக்கிட்டே இருக்க காசு போய் சொல்லாங்க, அது எந்த காசு, நான் உழைச்ச காசு கடற்கரை இல்லையா? ஓ 12,000 கொடுத்தது கடற்கரை உழைக்கிறீங்க, அவ்வளவு பெண்களும் சேர்ந்து கொஞ்சம் காசு கொடுங்களேன் கோயிலுக்கு. அதெல்லாம் கொடுத்துதான் இருக்கிறோம் நாங்க, எங்க எல்லாரும் கொஞ்சம் கொடுத்து அந்த காசு பிரச்சனை. எங்கட குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. பிள்ளைகள் 8 பேர் வளர்ந்துட்டுதல், மூத்தவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறோம், 8 பிள்ளை இல்ல, கடைசி தான் சின்ன பிள்ளை தான் அந்த ஓட்ட சேவசில இருக்கிறான் பீடப்பணியாளரா. ஒருத்தன் ஸ்காலர்ஷிப் படி, இந்த ஸ்காலர்ஷிப்பால பெரும் துன்பம் ஃபாதர், ஸ்காலர்ஷிப்பால பெரும் துன்பம். அது ஒரு நான் சொல்றது ஒரு நாள் கூட கூட்டி போக மாட்டாரு ஸ்காலர்ஷிப், ஒரு பெரிய காய்க்கிறாரு, இன்டெலெக்சுவல் கொலை செய்யறாங்க ஃபாதர், பிள்ளைகளை வச்சு ஸ்காலர்ஷிப் இல்ல கொலைஷிப். அதுகளை பாஸ் பண்ண படி 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 என்று திருத்துறது, அது அங்க கொண்டு வருது, இவளும் கூட ஒரு பிளஷர் வாங்கி தரட்டான் எனக்கு, இந்த ஸ்கூட்டி பாப்பாம் பிளஷர் அதை வாங்கி இதுல பொண்டுகள் எல்லாம் முறிக்கிறது, அடிபட்டு சும்மா வந்து எல்லாரும் அடிபட்டு தெரியும் மாதிரி தானும் போய் அடிபட்டு விழ போறேன்னு கேட்கிறா. அதுல பிள்ளைகளை ஏற்றின்னு போறது தெரியல. நான் அது மாட்டேன்னு சொன்னதுக்கு உழைக்கிற காசுங்கன்னு கேட்கிறாள். இல்ல இல்ல சில விஷயங்களை தானே நாங்க குடும்பத்துல செய்யலாம் இருந்துகிட்டு இதுக்குள்ள கிளாஸுக்கு போறதுக்கு எனக்கு இப்ப பைக் எல்லாம் தேவையில்லை. அந்த பரிசுத்தாயிரம் பென்டனை வாங்கி தர சொல்லுங்க, எடுத்து தர சொல்லுங்க. அது பென் என்ன வித்திட்டியா அடை வச்சியா என்ன சார் சொல்லு, அது பதில் ஒரு வித்திட்டா அந்த ரம்மி இலக்கிய இந்த பாத்தீங்களா ரம்மிக்கு பெண்டன் போயிருக்கு, ஒன்று நான் நெடுக பிள்ளை சொல்ல மாட்டேன் மனுஷியே. நான் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்து ஓடி தெரிஞ்சு களைப்புல வந்து சில வேளைகள்ல பேசுவாளான், சிறந்து விழுவாளான். அவள் தான் பதில் வீட்டை பாதுகாக்கிறாள், பிள்ளைகளுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்து சாப்பாடு கொடுத்து பரிசுத்தா வேலை செய்யறாங்க இதுக்கு பாரு. அப்படி ஒரு நேசம் இருக்கு. கடைசியா என்ன போட்டு வாங்குன்னு வாங்கி நீங்க சேர்ந்துட்டீங்க பாத்தீங்களா, சேர்த்து வைங்க. அந்த ஒரு தியாகம் அவள்கிட்ட இருக்குது, அது நான் பாக்குறேன். வாங்கப்பா நாங்க போயிட்டு வரோம் பாரு, சேர்த்து வைங்க வரந்தா. சரி சரி சரி, இனி கொடுத்த வாக்குறுதிக்கு வாழணும், பிரமாணிக்கம் இருக்கணும், பிள்ளைகள் உங்க வளர்க்கணும், பிறம்பெடுத்து சின்ன அளவுல கண்டிக்கணும், பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், கடமை நிறைவேற்றணும். சாகு வரைக்கும் உனக்கு ஒரு மனுஷி தான், உனக்கு ஒரு பொஞ்சாயி தான், சரியா? அப்ப வேறு ஆட்கள் பக்கம் போகக்கூடாது. அன்பை நீ குறைக்க அவன் எங்கேயும் பாஞ்சிடுவான், நீ அன்பை குறைக்க அவள் எங்கேயும் போயிடுவான். அழகான மனுஷி, அழகான புருஷன், நல்லா தானே வாழ்றீங்க, இனி சேர்ந்து வாழுங்க, பூசைக்கு வாங்க, கடமைகளை செய்யுங்க, பாடசாலைக்கு உதவி செய்யுங்க. பாடசாலையும் சேர்ச்சுண்டா 2 கண்கள் மாதிரி முகத்துல 2ஐயும் பார்க்கணும். அதுக்கு சில வேளைகள்ல ஸ்ரீராமநாத கூப்பிடுவாங்க, போக மாட்டாள். இல்ல நாங்க போறேன், நாங்க இனி போவோம் பாருங்க, சரிப்பா வரணும். சரி, நாங்க அப்படி காசெல்லாம் கட்டி எல்லாம் அவர் இனி எல்லாம் தருவார். நான் அந்த பாட்டை படிங்கப்பா, அந்த கணவர் என்னமோ படிப்பீங்களே, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் போயிட்டு வரப்பா, வேதனை பாதி. அதனால ஆசி வச்சுங்க, இன்பத்துல துன்பத்துல உடல்நலத்துல நோயில ஆண்டவருக்கு பெருமாணிக்கமா இருப்போம். பொறுமையா நீங்க கேட்டிருக்கீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திட்டோம். சாப்பாடு கொடுத்து விடுறோம், சூப் ஒன்று செய்து வச்சுக்கிறேன், குடிக்கணும். சரி, கொடுத்து
தேங்க்யூ. அன்பானவர்களே, இப்படியாப்பட்ட குடும்பங்கள் நிறைய உண்டு. நல்ல மனிதர்கள் இருவர்கள் தங்களுக்குள்ள விளக்க குறைவினால, சிறிய சிறிய பொறுப்பில்லா தன்மையினால தங்கள் வாழ்வை இழந்து விட்டார்கள். முடிவென்ன? பிரிய வந்தவர்கள் இப்பொழுது பிரியாமல் செல்லுகிறார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை சவால்கள் நிறைய வருகிறது. ஒவ்வொன்றுக்கும் விடை பிரிவல்ல. அதை விளங்கிக் கொண்டு அதை சரி செய்து கொண்டு வாழத்தான் நாங்கள் ஒத்து வந்திருக்கிறோம். திருமணத்தை நினைச்சுக் கொள்வோம். திருமண வாழ்வை கொடுத்த வாக்கு நினைச்சுக் கொள்வோம். எப்பொழுதுமே அந்த சூழ்நிலையை நாங்கள் நினைச்சுக் கொள்வோம். ஊரும் உறவும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆடம்பரமாக நம்மை இணைத்து வைத்தார்கள். அது திருத்துவமாக நின்று தந்தை மகன் தூயாவின் பேராலே கரம் பிடித்து வைத்தார்கள், ஆசிர்வதித்தார்கள். திருத்துவத்தினுடைய குடும்பங்களாகத்தான் இன்று நீங்கள் வாழ அழைக்கப்படுகிறீர்கள். திருத்துவம் போலத்தான் பிள்ளைகளே அன்னை மரியாள், சூசேப்பர், ஜேசுநாதர் வாழ்ந்தார்கள். அதே போல நீங்களும் வாழ்வாங்கு வாழ இறைவன் எங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமீன்.